நீட் 2025ல தமிழ்நாடோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 இயர்ஸ் பேக் தமிழ்நாடு பெர்ஃபார்ம் பண்ணதோட இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா எப்பவுமே கன்ஃபியூஷன். எனக்கு வேண்டிய காலேஜை நான் ஆல் இந்தியா கோட்டாவில் எடுக்கணுமா இல்லை ஸ்டேட் கோட்டாவில் எடுக்கணுமா? இதனால நான் ஏதாவது ஸ்டேட் பெனிஃபிட்ஸை நான் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கா? இல்லை என்னுடைய செக்யூரிட்டி டெபாசிட் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கா? இல்லை காலேஜில் என்னை டிஃபரன்ஷியலாக ட்ரீட் பண்ண சான்ஸ் இருக்கா? இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த வீடியோல எந்த ரேங்க் ஆல் இந்தியா ரேங்க் வரைக்கும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாலே உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் நீங்க எந்த கேஸ்ல ஆல் இந்தியா கோட்டா எடுக்கணும், எந்த கேஸ்ல ஸ்டேட் கோட்டால தான் எம்பிபிஎஸ் எடுக்கணுங்கிறதையும் பார்க்க போறோம். எப்ப நீங்க ஆல் இந்தியா கோட்டால நீங்க நினைக்கிற காலேஜ் சூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்க இப்ப எடுத்துக்கிற ஆல் இந்தியா ரேங்க்லயே உங்களுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா லாஸ்ட் 2024 ரேங்கோட நீங்க கம்பேர் பண்ணலாம். கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆல் இந்தியா கோட்டால தான் எடுக்கணும். இன்னொரு கேஸ் வச்சுக்கலாம். ஆல் இந்தியா கோட்டால இப்ப சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு வந்து நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைக்குது. பட் ஸ்டேட் கோட்டால நீங்க நினைச்ச சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் தான் சூஸ் பண்ணணும். ஓகே சார், நம்ம எப்பவுமே வந்து ஸ்டேட் கோட்டால எடுத்துலாமே, ஏன் ஆல் இந்தியா கோட்டால எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் 1300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஓசி, பிசி, எம்பிசி இந்த கேட்டகரிலாம் வர்றவங்க ஆல் இந்தியா கோட்டாலே எடுத்திருக்க முடியும். அப்படி எடுத்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால எந்த கேட்டகரியா இருந்தாலும் 10 மார்க்ல இருந்து 20 மார்க் கட் ஆஃபே குறைஞ்சிருக்கிற சான்ஸ் இருக்கு. அப்ப தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க நினைச்ச காலேஜ் கிடைச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இதை கேரளா, கர்நாடகா மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா ஆல் இந்தியா கோட்டால எடுத்துறாங்க. சோ தட் ஃபெல்லோ அவங்களுடைய ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டேட் கோட்டால நல்ல காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு. இதுல பெரிய மித்து இருக்கு. என்ன மித்து இருக்கு அப்படின்னா, சார் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு கிடைக்காதா? அப்படி கிடையவே கிடையாது. நீங்க ஆல் இந்தியா கோட்டால எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ஆல் இந்தியா கோட்டால எடுத்தவங்க, ஸ்டேட் கோட்டால எடுத்தவங்க எல்லாம் ஒரு காலேஜ்ல உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண போறதே கிடையாது. உங்களை ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ண போறாங்க. லாஸ்ட் இயர் எந்த ஆல் இந்தியா ரேங்க் வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டால சீட் கிடைச்சது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா. இந்த டேட்டாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் இந்தியா கோட்டால வெறும் 3 காலேஜ் இல்ல 6 காலேஜ் தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல போட முடியும் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. அப்படி கிடையாது. நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் காலேஜஸ் வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங்ல தாராளமா ஃபில் பண்ணலாம். சார் ஆல் இந்தியா கோட்டால நாங்க வந்து ஃபில் பண்ணிட்டு ஸ்டேட் கோட்டால எடுக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போயிருமே அப்படின்னு. இதுக்காகவே தனி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்ப நீங்க லூஸ் பண்ணுவீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டை, எப்ப லூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. அது மேல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் பத்தின கிளியரான புரிதல் இருக்கும். நீங்க 490 பிளஸ் இந்த இயர் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஆல் இந்தியா கோட்டாக்கு நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கவுன்சிலிங்ல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும், ஃப்ரீ கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வர்ற ஜூலை 2 வெனஸ்டே 7 to 9 ஈவினிங் ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றோம். அது எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ அதை லைவா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.